Hello friends, welcome to another video. So நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா simple present tenseல இருந்து simple past, simple future, அப்புறம் present continuous, past continuous, future continuous இந்த ஆறு டென்ஸையும் வந்துட்டு அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம படிக்க போறோம். அத பத்தி இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? எப்படி வந்து நம்ம இந்த ஆறு டென்ஸுமே வந்துட்டு ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்து வெச்சிருக்கிறது, எப்படி வந்து நம்ம அதில வந்து ரொம்ப சூப்பரா வந்து ஞாபகம் வச்சிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் அதனுடைய ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இதுக்கு முந்தின வீடியோஸ்ல வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம டைரக்டா வந்துட்டு அந்த சென்டென்ஸ்க்கு போவோம். முதல்ல simple present இது வந்து tense 1. இதுக்கு வந்து எப்படி நம்ம எழுதுறது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் I eat அப்படின ஒரு eat என்ற ஒரு வெர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணி இப்போ எழுத போறோம். I eat அப்படினா என்னது? நான் சாப்பிடுகிறேன். நான் சாப்பிடுகிறேன். அடுத்து I eat க்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணப் போறோம் அப்படினா என்ன சொல்லப் போறோம் அப்படினா I க்கு அப்புறம் we சரியா? we eat அப்படினா என்னதுன்னா நாங்கள் சாப்பிடுகிறோம். சரியா? அடுத்து you eat அப்படினா நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். சரியா? அடுத்து they eat அப்படினா அவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஓகே. அடுத்து he eats ஃபார்முலா பிரகாரம். ஓகேவா? ஃபார்முலா பிரகாரம் eats வரும். என்ன ஃபார்முலான்றது தெரிஞ்சுக்கணும் அப்படினா இதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிள் பிரசன்ட்க்கு போட்ட வீடியோஸ் போய் பாருங்க. he eats அப்படினா அவன் சாப்பிடுகிறான். he eats. அப்புறம் she eats அப்படின்றது என்னது அப்படினா அவள் சாப்பிடுகிறாள். she eats. அடுத்து it eats அப்படினா அது சாப்பிடுகிறது. சரியா? இது வந்து என்னது? சிம்பிள் பிரசன்ட். இதே மாதிரி நம்ம இதனோட கண்டினியூட்டியான சிம்பிள் பிரசன்ட்க்கு ஈக்குவலன்ட்டான present continuous tense பார்க்க போறோம். present continuous tense. சரியா? present continuous tenseல வந்து நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படினா I am eating. அதனோட தொடர்ச்சி வந்துட்டு I am eating. தொடர்ந்து பேசும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நிகழக்கூடிய ஒரு செயலை பற்றி கூறுவது வந்துட்டு present continuous. தொடர் நிகழ்காலம் அப்படின்றது அது. So I am eating. நான் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறேன். நான் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறேன். அடுத்து we are eating. அதுக்கு நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறோம். நாங்கள்
நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அடுத்தது you are eating. you are eatingக்கு நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அப்புறம் they are eating. they are eating அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் he is eating. he is eatingன்றது அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். ஓகே, அடுத்து she is eating. she is eatingக்கு அவள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள். அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். அடுத்து வந்து it is eating. it is eating அப்படின்னா அது சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அது அது சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம் இல்லையா, இதில் இதெல்லாம் வந்து ஃபார்முலா வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே எஸ் வருது எல்லாமே ஃபார்முலாஸ். அடுத்தது ஆர், ஆம், ஆர், இஸ், இ இதெல்லாம் வருதா, இதெல்லாம் வந்து ஃபார்முலா. அப்புறம் வெர்ப் ஐஎன்ஜி. ஸோ இதுக்கெலாம் வந்து என்னென்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டு ஐ, உ, யூ, தேக்கு வந்து ஒன்றுமே வராது. இ, ஷி, இட்டுக்கு மட்டும் வெர்பு கூட எஸ் வரும். வெர்பு கூட எஸ் வரும். இதில் வந்துட்டு ஐக்கு வந்து ஆம் வெர்பு ஐஎன்ஜி, வி, யூ, தே எல்லாத்துக்கும் வந்துட்டு ஆர் வெர்பு ஐஎன்ஜி, இ, ஷி, இட்டுக்கு வந்துட்டு இஸ் வெர்பு ஐஎன்ஜி. சரியா, இது வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஓகே, நான் இந்த டென்ஸுக்குன்னு தனியாக போட்ட வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள். இந்த ஃபார்முலா வந்து தெளிவாக வந்து நான் போட்டிருப்பேன், அது எப்படி வந்து நம்ம உச்சரிக்கணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம 2 டென்ஸுக்கு கொடுத்துருக்கோம். கரெக்டாக 2 டென்ஸுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பாஸ்ட்டுக்கு அண்ட் ஃபாஸ்ட் கண்டினியூஸ் பார்க்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட். சரியா, சிம்பிள் பாஸ்ட்டுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா, சிம்பிள் பாஸ்ட்டுக்கு ஐ ஏட்னு வரும். சரியா, சிம்பிள் பாஸ்ட்டுக்கு ஐ 8 வரும். அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்டுக்கு வந்து நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன். we ate, நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டோம். you ate, நீ சாப்பிட்டாய். ஓகே, நீங்கள் சாப்பிட்டீர்கள் கூட வரும். அடுத்ததான் they ate, தேனா அவர்கள் சாப்பிட்டார்கள். தேனா அவர்கள், ஏட்னா சாப்பிட்டார்கள்.
அவர்கள் சாப்பிட்டார்கள். அடுத்தது he ate, அவன் சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டான். அடுத்தது she ate, அவள் சாப்பிட்டாள். அவள் சாப்பிட்டாள். அடுத்தது it ate, அது சாப்பிட்டது. சரியா? இது எல்லாமே வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதில் வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா ஐ வு தே யூ ஷீட் இருக்கு இல்லையா, யூ தே யூ ஷீட், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெர்போட செகண்ட் வெர்பு வரும். அதாவது வெர்போட ஃபஸ்ட்டு வெர்பு வந்து பார்த்தீங்கன்னா ஈட், இஏடி ஈட், அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்துட்டு V2ன்னு சொல்லுவாங்க, வெர்பு 2, அது வந்து 8ன்னு வரும். சரியா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது 4வது டென்ஸ். அது என்னது அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரியா? ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றது இறந்த காலம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது தொடர் இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எதனா பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது பாஸ்ட் டென்ஸில் இந்த ஐ ஏட்டோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். எப்படி அப்படின்னா ஐ வாஸ் ஈட்டிங் அப்படின்னு வந்தது அப்படின்னா அது பேர் வந்துட்டு நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். ஐ வாஸ் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் அப்படின்றதுக்கு ஐ வாஸ் ஈட்டிங். சரியா? அடுத்து we were eating, we were eating அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். இங்கே வந்து நாம் கூட சொல்லலாம், நாம் அல்ல நாங்கள் ரெண்டுமே கூட யூஸ் பண்ணலாம். நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அடுத்ததான் யூக்கு வந்துட்டு யூ வேர் ஈட்டிங். ஓகே, நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தீர்கள், இல்லை நீ சாப்பிட்டு கொண்டிருந்தாய். நீ சாப்பிட்டு கொண்டிருந்தாய். அப்புறம் they were eating, they were eating அப்படின்னா அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அடுத்ததா he was eating, he was eating அவன் சாப்பிட்டு கொண்டு இருந்தான். அவன் சாப்பிட்டு கொண்டு இருந்தான். அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அப்புறம் she was eating, அவள் சாப்பிட்டு கொண்டு இருந்தாள். அவள் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அவள் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அப்புறம் it was eating, அதுக்கு அது சாப்பிட்டு கொண்டு இருந்தது.
ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு வெர்பை வச்சுட்டு இப்போ பாஸ்ட் டென்ஸு ஃபுல்லாத்தையும் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ் அந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். அடுத்து வந்து நம்ம எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா சிம்பிள் ஃப்யூச்சர் அப்புறம் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அதை வந்து பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அஞ்சாவதா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அஞ்சாவது. ஓகேவா? சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸுக்கு வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா ஐ வில் ஈட். ஐ வில் ஈட் அப்படின்னா என்னது? ஐ வில் ஈட் அப்படின்றது நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவேன். அடுத்ததா we will eat. we will eat. நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிடுவோம். அடுத்தது you will eat. you will eat. நீங்கள் சாப்பிடுவீர்கள் இல்லை நீ சாப்பிடுவாய். நீ சாப்பிடுவாய். அடுத்ததா they will eat அப்படின்னா அவர்கள் சாப்பிடுவார்கள். they will eat அவர்கள் சாப்பிடுவார்கள். அடுத்தது he will eat அவன் சாப்பிடுவான். he will eat என்று என்ன சொல்லுவாங்க? அவன் சாப்பிடுவான். அப்புறம் she will eat அவள் சாப்பிடுவாள். அவள் சாப்பிடுவாள். அப்புறம் it will eat அது சாப்பிடும். புரியுதா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆறாவது டென்ஸான ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். சரியா? ஸோ இதில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல்ல I will be eating. I will be eating வரும். சரியா? இதில் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வந்துட்டு ஐ இதே ஈஷிட் எல்லாத்துக்குமே வில் ப்ளஸ் வெர்பு வரும். ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே வில் பி ப்ளஸ் வெர்பு ஐஎன்ஜி வரும். ஸோ இதை பற்றின இந்த ஃபார்முலா பற்றின வீடியோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் போட்டேன் ஃபியூச்சர் டென்ஸுக்கு அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றி ப்ரீஃபாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரியா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டென்ஸை வச்சுட்டு ஒரு வெர்பை வச்சுட்டு எல்லா டென்ஷனும் 6 டென்ஷனும் எப்படி படிக்கிறது, எப்படி வந்து எழுதுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்குறோம். ஸோ அதனால் நான் வந்து ஷார்ட்டாக வந்து அந்த கண்டென்ட்குள்ளே போகிறேன். ஐ வில் பி ஈட்டிங் அப்படின்னா நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். ஐ வில் பி ஈட்டிங். அப்புறம் we will be eating நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருப்போம்.
நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருப்போம். அடுத்த you will be eating. you will be eating நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருப்பீர்கள், இல்லை நீ சாப்பிட்டு கொண்டு இருப்பாய். அடுத்து வந்துட்டு they will be eating. they will be eating என்ன வரும்? அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். ஓகே. அடுத்து he will be eating. அவன் சாப்பிட்டு கொண்டிருப்பான். he will be eating அவன் சாப்பிட்டு கொண்டிருப்பான். அவன் சாப்பிட்டு கொண்டிருப்பான். அடுத்து she will be eating. she will be eating அவள் சாப்பிட்டு கொண்டு இருப்பாள். லாஸ்டா வந்து it will be eating. it will be eating அது சாப்பிட்டு கொண்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர் மற்றும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட 7 ப்ரோனவுன்ஸோடது எப்படி வந்து நம்ம உச்சரிக்கணும், எப்படி வந்து படிக்கணும், எப்படி வந்து எழுதணும் அப்படின்றத பற்றி தான் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இதோட வந்துட்டு நம்ம மொத்தம் 6 டென்ஸ் சொன்னோம் இல்லையா, இந்த 6 டென்ஸையும் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் இந்த 6 டென்ஸில் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றது நீங்கள் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த மாதிரி வீடியோ இல்லாமல் வேறு எந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு நீங்கள் சொல்கிற வீடியோஸ் வந்து நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.